நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை திருக்குறளோடு பதிவு தான் பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வச்சிருக்கிற ஒரு கம்பெனில வேலைக்கு அப்படின்னு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஒரு நபர் வந்து அங்க வராரு. வந்து என்ன வேலைன்னு கேட்கும்போது, தரை துடைக்கிற வேலை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அதே நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த முதலாளி வந்து அந்த வேலை கேட்டு வந்தவர்கிட்ட வந்து உங்க இமெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இமெயில் ஐடி என்னன்னு கேட்ட உடனே இவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் இங்கே தரத்தானே துடைக்க போறேன், எதுக்கு இமெயில் ஐடி எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதலாளி சொல்றாரு, இங்கே தர துடைக்கிறவன் இருந்தா கூட சிஸ்டம்ல இமெயில் ஐடி தெரிஞ்சவனா இருக்கணும். அதனால நீங்க வந்து என் வேலையில என் கடையில எங்க கம்பெனில நீங்க வேலை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து என்ன பண்ணிடுறான், என்னடா அது இங்கேயும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த இமெயில் ஐடி தேடுற அந்த கருத்துல ஈடுபடாம அவன் வெங்காய கடைக்கு போறான். ஒரு வெங்காய கடைக்கு போய் அங்க வெங்காயத்தை வாங்கி விற்பனை செய்யற ஒரு வியாபாரியா மாறுறான். கொஞ்ச நாட்கள்ல வந்து அவனுடைய வியாபாரம் நல்லா போக பல காய்கறிகளை வாங்கி விற்கிற ஒரு தொழிலை பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில வந்து அவன் பெரிய ஒரு காய்கறி விற்பனையாளராகவே மாறிடுறான். மாறினதுக்கு அப்புறமா அந்த வியாபாரியை சந்திக்கிறதுக்கு நிறைய தொழில் முனைவர்கள்லாம் வராங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் வரும்போது இவர்கிட்ட பார்த்து பேசுறாங்க, உங்க இமெயில் ஐடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, எனக்கு இமெயில் ஐடி எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க இமெயில் ஐடி தெரியாமே இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்கன்னா இமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், எனக்கு இமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்பெனியில தர துடைக்கிற ஒருத்தவனா தான் இருந்திருப்பேன். எனக்கு இமெயில் ஐடி தெரியாததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய வியாபாரியா மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்ப இமெயில் ஐடியே தெரியாம இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் நீங்க அதை வந்து அவங்க தர துடைக்கிற இடத்துல வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இமெயில் ஐடியை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்க வேலை பார்த்துருக்க வேண்டியதானே, ஏன் நீங்க வெங்காய கடைக்கு வியாபாரத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் இமெயில் ஐடியை மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிருந்தேன் எனக்கு வேலை கொடுத்துருப்பாங்க தான். ஆனா இன்னைக்கு நான் அந்த வியாபாரியா என்னோட சொந்த காசுல நான் இவ்வளோ பெரிய ஆளா நான் நின்று இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நான் வியாபாரியா இருக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் தாண்டி நான் செஞ்ச முயற்சி தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தொழில் முனைவர் வந்து இது உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த வியாபாரி சொன்னாராம், அதாவது எனக்கு வள்ளுவன் ஒரு தாத்தா இருக்கார். அதாவது இந்த தமிழ் மக்களுக்கெல்லாம் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுற வள்ளுவ பெருந்தகை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்னு. முயற்சி என்னைக்குமே ஒரு நல்ல செயலை உருவாக்கிடும். முயலாம இருக்கிற ஒரு செயல் வந்து என்னைக்குமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும். நான் இன்னைக்கு முயன்றதுனால நான் இந்த நிலைமையில இருக்கேன். முயற்சி செய்யாம இருந்திருந்தா இந்த நிலைமை போய் நான் ஒரு தரை துடைக்கிறவனா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரா. அதனால வள்ளுவன் பெருந்தகை சொன்ன இத்தனை பெரிய ஒரு அழகான திருக்குறளை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். அதனாலதாங்க சொல்றேன், நம்முடைய தமிழ் சொந்தங்களே, அன்பு சொந்தங்களே, தயவு செய்து முயற்சி செய்யாமல் இருக்காதீர்கள். தவறை ஒருத்தவங்க சொன்னா அதை மட்டும் திருத்திக்கிட்டு வாழ்றதை விட அதையும் தாண்டி மேலும் முயற்சி செய்து நம்ம வாழ்றது நமக்கு என்னைக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் நிலையில் நான். நன்றி, வணக்கம்.